நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, லோயலா காலேஜ் சென்னையிலேருந்து ஒரு அருமையான ஆசிரியர் வேலைவாய்ப்புக்கான வேக்கன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க. ஆசிரியர் வேலைவாய்ப்பு மட்டும் இல்லைங்க, ஆஃபீஸ் ஒர்க்குக்கான வேலைவாய்ப்பும் வந்து அறிவிச்சிருக்காங்க. நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்குறாங்க. இது ஒரு ரெகுலர் பேசிக் ஜாப் தாங்க, கவர்மெண்ட் ஏடட் ஜாபுங்க. லோயலா காலேஜிலேருந்து அறிவிக்கப்பட்ட வேலைவாய்ப்புங்க. ஜாப் லொக்கேஷன் வந்து சென்னை கொடுத்துருக்காங்க. ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ணிக்கணுங்க. இந்த வேலைவாய்ப்புனா ஃபுல் டீட்டெயிலும் வந்து கிளியராக பார்க்கணும். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இப்போ இந்த எப்படின்னா போஸ்ட் நேம் பார்க்கலாங்க. போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட் போஸ்ட்டுக்கு வந்து 2 காலத்துக்கான வேலைவாய்ப்பும், லேப் அசிஸ்டண்ட், ரெக்கார்ட் கிளர்க், ஆஃபீஸ் அசிஸ்டண்ட், ஸ்வீப்பர், வாட்ச்மேன், வாட்டர்மேன், கார்டனர், ஸ்கேவெஞ்சர், மேர்க்கர், ஸ்டோர் கீப்பர் போஸ்ட்டுக்கான வேக்கன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா 10th முடிச்சிருக்கோங்க, 12th முடிச்சிருக்கோங்க, 8th பாஸ் பண்ணியிருக்கோங்க. இந்த வேலைவாய்ப்பு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாங்க. டிகிரி முடிச்சிருக்கோங்க வரைக்கும் இந்த வேலைவாய்ப்பு வந்து அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. வேலைவாய்ப்புனா வயது வரம்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்களை வந்து 35 வயசு உள்ளாடி இருக்கவங்க அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. பிசி பிசிஎம் இவங்களுக்கெல்லாம் வந்து 32 வயசு உள்ளாடி இருக்கவங்க அப்ளை பண்ணுற மாதிரியும், ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு வந்து 30 வயசு உள்ளாடி இருக்கவங்க அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு வந்து சேலரி டீட்டெயில் வந்து மென்ஷன் பண்ணலைங்க. உங்களுக்கு சேலரி டீட்டெயில் வந்து பெர் மந்த்துக்கு வந்து இந்த காலேஜ் ரூல்ஸ் படி வந்து பெர் மந்த்துக்கு வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. எப்படி வந்து செலக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அப்ளை பண்ணவங்களை வச்சு ஷார்ட் லிஸ்ட் எடுப்பாங்க. ஷார்ட் லிஸ்ட் எடுத்து அவங்கள வந்து இன்டர்வியூ மற்றும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மூலம் வந்து ஆட்கள் செலக்ட் பண்ணப்படுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து யாருக்கும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. நோ ஃபீஸ் ஃபார் ஆல் கேட்டகரின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு வந்து அப்ளை பண்ணுறதுக்கான டேட் பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் டேட் வந்து 24/1/2025 தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 2/2/2025 பிப்ரவரி மாதம் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக அஃபீஷியல் வெப்சைட், அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்லாம் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம். அதை நீங்கள் கிளிக் பண்ணி இந்த லேப் சம்மந்தப்பட்ட ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாங்க.